Hello everyone, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 28 கிளாஸ்ல இருக்கோங்க. 28னா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இன்னையோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம கோர்ஸே முடிய போகுது. நாளைக்கு ரிவிஷனுங்க. டே 30ல டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ கண்டினியூஸாக டே 1ல இருந்து இந்த 28 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு கொடுக்குற ரிவிஷன் வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்குங்க. அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க போகிற டெஸ்ட்டு, இத்தனை நாள் நம்ம படித்ததை டெஸ்ட் எழுதி இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிக்கவே உங்களுக்கு ஒரு இதாக இருக்குங்க. ஸோ வந்து கண்டிப்பாக பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு வந்தவங்க வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லா டாபிக்ஸும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் 50 to 100 கொஷின்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் நான் பிளான் பண்ணலை. ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ்லேருந்தும் ரெண்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக நான் கேட்க போகிறேன். ஸோ வந்து நீங்கள் 28th கிளாஸில் இருக்கீங்கன்னா 27th கிளாஸ் கண்டிப்பாக கவனிச்சுட்டு வாங்க. அப்போ 30th இருக்க போகிற டெஸ்ட் உங்களுக்கு உண்மையாகவே எனர்ஜி பூஸ்டராக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபுல் மார்க் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லோரும் உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஓகேங்க, இன்னையோட லாஸ்ட் கிளாஸில் டீச்சிங்கில் லாஸ்ட் கிளாஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது தாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த டாபிக் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு பேசிக் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே அடுத்தடுத்து நான் டீச் பண்ணுறப்போ உங்களுக்கு இதுதானே அதோட அந்த பேஸ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அதை எடுத்து இங்கே போட்டு நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ போயிடலாமா? டே 20 இன்னைக்கோட கிளாஸ்க்குள்ளே உள்ள போயிடலாமாங்க. ஸோ என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கே மை செல்ஃப், ஹிம் செல்ஃப் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. ஹர் செல்ஃப் அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு டே 1 கிளாஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டே 1 கிளாஸில் நம்மளுக்கு படிச்சிருப்பீங்க என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு. ஒரு சென்டென்ஸ்லேயே ரொம்ப முக்கியம் சப்ஜெக்டும் வேர்பும் தானே. ஸோ சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்னா தெரியும் தானேங்க. போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அடுத்து ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஒரு பி வேர்பாக இருக்கலாம், ஆக்ஷனாக இருக்கலாம், டூ வேர்பாக இருக்கலாம், ஹேவ் வேர்பாக இருக்கலாம், மொடல் வேர்பாக இருக்கலாம். ஆனால் அடுத்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் பக்கத்தில் வர்றது தான் வேர்பு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்டு, அட்ஜென்ட்டு, காம்ப்ளிமெண்ட் என்ன வேணால் வரலாம். ஓகேவா? சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இங்கிலீஷ்லேயே சப்ஜெக்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ, ஹி, ஷி, யூ, வி, தே இதெல்லாம் தாங்க சப்ஜெக்டு. இதெல்லாம் வந்து மீ, மை செல்ஃப் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்டுங்க. ஐக்கு வந்து மீ அப்படின்னு சொல்லுவோம், ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர். ஏன் அப்படி இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட் வேணுங்க. நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஐ மெட் ஹீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ மெட்னா மீட்டிங்க, நான் வந்து அவங்கள மீட் பண்ணேன். ஐ மெட்னா பாஸ்ட் டென்ஸுங்க. ஐ மெட் ஹீ சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு சப்ஜெக்ட்டுங்க. ஸோ வந்து ஹீக்கு நான் வந்து அவனை மீட் பண்ணேன். ஸோ அவனை வந்து ஐ மெட் ஹீ வந்து ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா அது ஒரு சப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டில் தான் இருக்கணும். ஆப்ஜெக்டில் வர வேண்டியது தான் ஆப்ஜெக்டில் வரணும். ஸோ இங்கிலீஷில் ஹீக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹிம். ஐக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் மீ. ஷீக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் ஹர். யூக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து யூக்கு யூ தான். ஷி வில் கில் யூ, யூ வில் கோ மீட். அங்கே வந்து யூக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவைப்படாதுங்க. ஏன்னா யூ வில் கோ பாய், ஃபீமேல், மேல்னு 2 இது தானேங்க இருக்குது. ஸோ யூ கோ மெட் ஹர், ஹிம். ஒன்றா அவன் இவன் தானே சொல்லுவீங்க. ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் யூ தாங்க. ஸோ வேறு மாதிரி சொன்னால் ஐ வில் கில் யூ, நான் அவனு சாவடிச்சிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ வில் கில் யூ. ஸோ அங்கே யூ வருது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்லேயும் யூ கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட்லேயும் யூ தாங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் இல்லை. வீனா அஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். தே மெட் அஸ், அவங்க எங்களை மீட் பண்ணாங்க. ஓகேவா? வி நாங்கள், அவங்க எங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ தே மெட் அஸ். ஸோ வியை வந்து ஆப்ஜெக்ட் எப்படி சொல்லுவோம், அஸ்ன்னு சொல்லுவோம். தேக்கு ஆப்ஜெக்ட் வந்து தென். ஸோ
தேவேனா நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர். ஸோ ரீத்து மெட் தெம், நீங்கள் எல்லாரும் இல்லை. ஸோ ரீத்து மெட் தெம் நிறைய பேருக்கு. தேவோட ஆப்ஜெக்ட் வந்து தெம். ஸோ ஏன் வந்து இந்த சப்ஜெக்ட்னா ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது தான் இங்கிலீஷோட ரூல். ஸோ வந்து அப்போ நீங்கள் திடீர்னு ஐ மெட் அவனங்கிறப்ப ஐ மெட் ஹீ போட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுங்கிறது தானே ரூலு. அந்த ரூலே வந்து பிரேக் ஆகிடுங்க. ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் தான் இதெல்லாம். கிளியர் தானே? அது ஏன் ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சப்ஜெக்ட்டுங்கிற அந்த ரூல் வந்து பிரேக் ஆகிடக்கூடாதுங்க. ஓகேவா? அதுக்கு ஆப்ஜெக்டில் தான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே தானே? இதோட இதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் ஆப்ஜெக்ட் தாங்க. ஏன் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹீ கட் ஹிம்செல்ஃப் வித் அ நைஃப். கட் பண்ணிட்டு இருந்தான் நைஃப், இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தான். கட் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டான், அவன் கையை அறுத்துட்டான். ஸோ ஹீ கட் ஹிம் வித் அ நைஃப் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஹீ சப்ஜெக்ட்டு, கட்டு வேர்பு, ஹிம் இந்த இடத்துல ஹிம் போட்டிங்கன்னா ஹிம் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம் தானே ரூல்ஸ் இருக்குது. அப்போ ஏன் செல்ஃப் வந்துச்சுன்னா ஹிம், ஹீ கட் ஹிம் வித் அ நைஃப்னு வைங்க. ஹீ கட் ஹிம்னா இவன் இன்னொருத்தவனை கட் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஆகிடும். அதாவது அவன் கை அறுத்துக்கிட்டாங்கிறது வந்து அது அந்த மீனிங் தரல. ஹீ மெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டுன்னே வைங்க. ஹீ மெட் ஹிம், அவனை மீட் பண்ணான். அதே மாதிரி ஹீ கட் ஹிம்னா அவனை கட் பண்ணான்னு ஆயிரும். ஸோ அவன் கையை அறுத்துக்கிட்டான், வேற யாரும் கிடையாது, அவன் கையை. புரிஞ்சுதாங்க? ஸோ புரியாமலாம் இல்லை தானே? இங்கே புரிஞ்சுதா? ஹீ கட் ஹிம்னு போட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு தானே ஹிம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது ஒரு புதுசாக வந்துச்சுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஹீ கட் ஹிம்னா அது வந்து அவன் கட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கல. வேற யாரையோ கட் பண்ணுறான் போலன்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் வரும். அவனை கட் பண்ணிக்கிட்டானா, இல்லை ஹீ கட் இன்னொருத்தவனை கட் பண்ணானா. ஹிம்னா இன்னொருத்தவனையும் மென்ஷன் பண்ணலாம்ல, ரெண்டு பேருமே பாய்ஸாக இருக்கலாம். ஹீ கட் ஹிம்னா ஹீ மெட் ஹிம் போட்டு பாருங்க. அவனை மீட் பண்ணுவானா? கிடையாது. ஸோ செல்ஃப்னு போட்டால் தான் அவனை அப்படிங்கிறது வந்து அந்த செல்ஃப்னா என்னங்க? நம்ம செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப். ஸோ அவனேங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்ஃப்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்டில் தான் இந்த யூவையும் இந்த இதுதானே சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறது. இந்த மீ ஹிம் இந்த காலமையும் இந்த மை செல்ஃப் போட்டது எல்லாத்தையுமே வந்து என்னதுக்கு ஆப்ஜெக்டில் தாங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு செல்ஃப் இன்ட்ரக்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு டே 25-26 அந்த செல்ஃப் இன்ட்ரக்ஷனில் மை செல்ஃப் ரீத்து அப்படிங்கிறது தப்புன்னு சொல்லியிருப்பேங்க. ஏன்னா மை செல்ஃப் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்புக்கு அப்புறம் தான் வரணும். ஸோ சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம சப்ஜெக்டில் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து சப்ஜெக்டில் போட்டிங்கன்னா அது வந்து தப்பு. அதனால தான் நம்ம மை செல்ஃப் ரீத்துங்கிறது தப்புன்னு சொல்கிறோம். கிளியர் தானேங்க? ஸோ இதெல்லாம் சப்ஜெக்டில் யூஸ் பண்ண வேண்டியது, இது ரெண்டு வந்து ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ண வேண்டியது. ஏன் ரெண்டு ஆப்ஜெக்ட்னா, ஹீ கட் ஹிம்னா அவன் இன்னொருத்தவனை கட் பண்ணாங்கிற மீனிங் வந்துடும். ஸோ அவனையே கட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறத வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்ஃபுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சுங்க. ஸோ ஹீ கட் ஹிம்செல்ஃப் வித் அ நைஃப். ஓகே தானே? ஓகே டன். ஹர் செல்ஃப் அதே மாதிரி ஷீ வந்து ஷீ கட் ஹர் செல்ஃப் வித் அ நைஃப். அந்த மாதிரி இந்த இதில் பார்க்கலாம். ஐ, ஹீ, ஷீ இது மூணுமே சிங்குலர். கரெக்டா? இந்த மூணுமே சிங்குலர். அதனால செல்ஃப்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து யூ, வி, தே. யூ வந்து சிங்கிள் பர்சனும் மென்ஷன் பண்ணலாம், நிறைய பேரையும் மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். ஸோ ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணுறப்போ செல்ஃப்னு வரும். ஒரு பர்சன், மோர் தென் 2 பர்சன் மென்ஷன் பண்ணுறப்போ செல்ஃப்ஸ்னு வரும். இதுலேயும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து வியும் தேயும் ப்ளூரல் நம்மளுக்கு தெரியும், அதனால செல்ஃப்ஸ் வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வி என்ஜாய்ட் ஆர் செல்ஸ். நாங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம்.
அப்போது நீங்கள் செம்மையாக நான் வந்து நாங்கள் ஒரு 10 பேர் நாங்கள் இருக்கோம், நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதை நம்ம எப்படி சொல்கிறது, வி என்ஜாய், நாங்களே தானே என்ஜாய் பண்ணோம். நம்மளை வந்து யாராச்சும் வந்து என்ஜாய் பண்ணு நம்மளை யாராவது இது பண்ணி விடுறாங்களா? இல்லை, நாங்களாம் தேட்டருக்கு போனோம், நாங்கள் ஜாலியாக, நான் படம் பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன், அதே மாதிரி அவள் படம் பார்த்து அவள் என்ஜாய் பண்ணான், அவன் படம் பார்த்து அவன் என்ஜாய் பண்ணான். ஸோ 5 பேர் நாங்கள் படத்துக்கு போனோம், நாங்களே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஸோ we enjoyed ourselves. நாங்களே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். யாராச்சும் வந்து பாரு என்ஜாய் நீ நம்மளை புஷ் பண்ணுறாங்களா? இல்லை. ஸோ நாங்களே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது அந்த டைமில் தான் செல்ஃப்ஸ். we are the party enjoyed us அப்படிங்கிறப்போ பார்ட்டி வந்து அந்த பார்ட்டினால நாங்கள் என்ஜாய் ஆனோம். we enjoyed in the party, we were enjoyed by. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்மளை என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், நானே என்னை இது பண்ணிக்கிட்டேன், இல்லை அவனை இது பண்ணிக்கிட்டா, அவளே இல்லை அவளை இது பண்ணிக்கிட்டா, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து செல்ஃப் வருங்க. இந்த செல்ஃப்ங்கிற வார்த்தை வரும். சிங்குலர்னால செல்ஃப்னு வருது, இதே ப்ளூரலாக இருந்துச்சுன்னா செல்ஃப்ஸ்ன்னு வரும். அவ்வளோதான். இதெல்லாம் சப்ஜெக்டில் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் ஆப்ஜெக்டோடுது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்டில் போட்டுறாதீங்க, இல்லை சப்ஜெக்ட் தூக்கி ஆப்ஜெக்டில் போட்டுறாதீங்க. அதனால தான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் மை செல்ஃப் சொல்கிறப்போ அது ஒரு தப்பான யூசேஜ்னு சொல்கிறோம். ஸோ கிளியராக இருக்காங்க. ஸோ எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட கிளாஸு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸே முடிய போகுதுங்க. நாளைக்கு ஃபுல்லாக ரிவிஷன், 28 days பார்த்ததை ரிவிஷன் பண்ண போகிறோம். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ரிவிஷன் பண்ண வந்துடுங்க. ஏன்னா 30th day நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்மளோட என்ன லெவலில் நம்ம இங்கிலீஷ் இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி அடுத்த லெவல் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு நம்ம ரிவிஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் கொடுத்த எதையுமே வந்து விட்டுறாதீங்க. எதுனாலும் ChatGPT இருக்குது, நிறைய AI டூல்ஸ் வந்துருக்கு, போய் எக்ஸசைஸ் சர்ச் பண்ணுங்கள், நிறைய ஆன்சர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஈக்குவலாக என்ன பண்ணணும், பேசணுங்க. நான் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா டாக் யூ ஹாவ் டு டாக், நோ அதர் கோ. வேறு சாய்ஸே இல்லை. பேசினா மட்டும்தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ இன்னையோட டே 28 கிளாஸ் முடிஞ்சு எப்பயும் போல தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பார்த்த உடனே ரிப்ளை தருவேன். எனி டைம் நான் அவைலபிளாக இருப்பேங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். படிப்பை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ட் நம்ம டே 29 கிளாஸில் நாளைக்கு ரிவிஷன் பண்ண மீட் பண்ணுவோம். என்ன டவுட் இருந்தாலும் அந்த கிளாஸில் போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நாளைக்கு பார்ப்போங்க. பாய்.